ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜே vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு ஷார்ட்டில் அந்த ஸ்டிக்கரோட வீடியோ வந்து நான் ஃபுல் வீடியோ போடுறேன்னு. ஸோ இன்றைக்கி அதுதான் நான் காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் 40 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த ரோலை வந்து பிரிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து அந்த அளவு பார்க்குறதுக்கு அந்த அப்படியே ஆப்போசிட்டாக அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா வந்து அது கரெக்டாக இருக்க சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரை வந்து பிரித்து கொடுத்தாங்க. அந்த ஸ்டிக்கர் பிரிச்சிட்ட பிறகு அந்த ஸ்டிக்கர் முறையில் பிடிச்சிங்கன்னா அந்த உல்ட்டாவாக சுற்ற ஆரம்பித்தார் அந்த அண்ணா. சுல்ட்ட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணார்னா, அது அப்படியே வந்து சரி இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு அப்படி உல்ட்டாவாக போட்டுட்டு பாருங்களேன் இப்படி பண்ணுறது பாருங்கள். ஸோ அதை பிரிக்கிறாரு. ரொம்ப பிரிக்கவே முடியலைங்க. ரொம்ப அது ஃபஸ்ட்டு பிரித்தோன்னா அதுக்கப்புறம் நான் ஆகிடுதுன்னா திரும்ப ஒட்டிக்குது. ரொம்ப அந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்ப அப்படியே ஒட்டி கஷ்டமாக இருந்தது ஒட்டுறதுக்கு. ஸோ பாருங்கள் எப்படி ஒட்டிக்குது பாருங்களேன். அவர் ஒன்று ஒன்றா வந்து எடுத்து இது பண்ணுறதுக்குள்ளே இதாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பேப்பரை வந்து கீழே ஒரு பேப்பர் கொடுத்துருந்தாங்க. பேப்பரை மெதுவாக அது மாதிரி கிழித்து அதை அப்படியே அந்த டைல்ஸ் அண்டை வந்து மேலே இது பண்ணாங்க, ஒட்டினாங்க. ஸோ பாருங்கள், ஒட்டினாங்க. சென்டர் ஒட்ட சொன்னேன் நான், ஒட்டினாங்க. ஆனாலும் அதில் வந்து ஏர் ஃபார்ம் ஆயிடுச்சு. ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் இல்லையா. ஸோ வந்து எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. நீங்கள் அந்த ஏர் வர பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷீட்டை மேலே தூக்கிட்டு கீழே நின்று அந்த கீழே இருக்க பேப்பரை வந்து எங்கள் அம்மா அப்படியே வலிச்சாங்க. அப்படியே வலிச்சிட்டே வந்தாங்க. அந்த வலிச்சிட்டே வர சொல்ல என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து அப்படியே கீழே அந்த ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அந்த துணி எடுத்துகிட்டு நல்லா ரப் பண்ணாங்க. ரப் பண்ணாலும் என்ன ஆச்சுன்னா, நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து அந்த சுருங்கிடுச்சு. அங்கங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஏரெல்லாம் ஃபார்ம் ஆகிட்டு சுருங்கிடுச்சு. ஆனாலும் அந்த அண்ணா வந்து ஏதோ ட்ரை பண்ணார். ஆனாலும் அந்த சுருங்கெல்லாம் போகல. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து நாங்கள் இங்கே ஒட்டினது. எப்படி இருக்குது பாருங்களேன். நீங்கள் இந்த மாதிரி ஒட்ட சொல்ல அந்த யார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஏர் வரும். ஸோ அது வந்து ஏர் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஃபஸ்ட் டைம், அதனால தான் கொஞ்சம் தப்பு பண்ணோம். கரெக்டாக தான் ஃபஸ்ட்டு இங்கே தப்பு பண்ணிட்டோம். அப்போ தான் பக்கத்தில் போட சொல்ல வந்து கொஞ்சம் தெளிவாக தான் போட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோமோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் அளவு எடுத்து பண்ணோம். ஸோ வந்து இது போடுறப்போ இந்த மியூசிக்கை கேட்டுகிட்டே பாருங்கள், நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த சைடு ஒட்டினது வந்து நல்லா கரெக்டாக இங்கே கரெக்டாக நம்மளுக்கு வந்தது. அந்த சைடில் கரெக்டாக வரல. ஏன்னா அந்த அங்கிளுக்கு வந்து மெத்தட் எப்படி தெரிஞ்சிடுச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அங்கே ஸ்டிக் பண்ண ஸ்டிக்கரு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த அந்த கிரே கலருக்கும் இந்த பிளாக் கலருக்கும் எங்களுக்கு செட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு கிச்சன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபைனலாக நான் ஒட்டினது வந்து நான் ஃபுல்லாக ஒன்று லாங் வீடியோ ஒன்று வச்சுக்கிறேன். லென்த்தாக ஒரு வீடியோ வச்சுக்கிறேன். அதை வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஷிங்கானையும் ஒட்டியாச்சு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ அங்கே பார்த்து பாருங்களேன், இங்கே கோடு ஒன்று பார்த்தீங்களா, அதை வந்து
ஏர் ஃபார்ம் ஆகிட்டு அப்படியே அது சுருங்கிடுச்சு. ஸோ அதை சுருக்காமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் ஓட்டினது இல்லையா எங்களுக்கு கொஞ்சம் அவுட்புட் சரியாக வரல. இந்த சைடு பார்க்க சொல்ல பாருங்கள், நல்லா தெளிவாக நாங்கள் ஒட்டியிருக்கிறோம். ஸோ ஆனால் அதுக்கு கேப் இருக்குது. நாங்கள் வந்து 2 தான் ஆர்டர் பண்ணோம். எங்களுக்கு கொஞ்சம் 3 ஆர்டர் பண்ணியிருக்கிறோம் நாங்கள். எங்களுக்கு தெரியாமல் அப்படி ஆர்டர் பண்ணி 2ஆ. ஸோ பாருங்க கேப் விட்டுருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக அளவெடுத்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நாங்கள் ஒட்டி முடிச்சு ஃபைனலான அவுட்புட்டு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த கிரே கலருக்கும் இந்த பிளாக் கலருக்கும் செம்ம காம்பினேஷன் செட் அடிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.